அனலெம்மா டவர், துபாய். கட்டடக்கலையில் உச்சம் அப்படின்னா நம்ம துபாய் நகரத்தை சொல்லலாம். அதிலும் உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் புர்ஜ் கலிஃபா, அது வந்து துபாயில் தான் இருக்குது. துபாயில் உள்ள ஒவ்வொரு கட்டிடமும் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒரு வட்ட வடிவில் ஒரு கட்டிடம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அருங்காட்சியகத்தை உள்ளே வச்சுருக்காங்க. அதுமாரி துபாய் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது சட்டம், எப்படி நம்ம வீட்டில் வந்து புகைப்படங்களுக்கெல்லாம் வந்து சட்டம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சட்டம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு வர்ற மாதிரியான அமைப்பை அதில் ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கட்டடக்கலையில், அந்த விஞ்ஞானத்தில், அந்த பொறியியல் தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த இருக்கக்கூடிய ஒரு நகரம் வந்து துபாய் அப்படின்னு சொல்லலாம். அந்த துபாயில் அமைய இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டவருக்கு பேர் தான் அந்த அனலெம்மா டவர். நம்ம பாபிலோனினுடைய தொங்கும் தோட்டத்தை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், ஆனால் நம்ம பார்த்துருக்கோமானா இல்லை நேரில், இல்லையா? ஆனால் இந்த அனலெம்மா டவருங்கிறது தொங்கக்கூடிய ஒரு கட்டிடம், தொங்கக்கூடிய ஒரு டவர்.